கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் முதல் நாள் காலை வேளையிலே இந்த மாதத்தை ஆண்டவர் சமூகத்திலிருந்து துவங்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் நல்லவர். கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை கடந்த நாளிலே காண்பித்து தந்தார். அதை தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் கர்த்தருக்கு மகிமை. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுவோமா? இப்போ இந்த வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் கையில் பைபிள் இருந்தால் பைபிள் பாருங்க. பைபிள் இல்லைன்னா ஸ்கிரீன்ல இந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையில சத்தமாய் அறிக்கையிட போகிறோம். என்னன்னு சொல்ல போறோம்? எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று சொல்ல போறோம். எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறே. சத்தமா ஆமேன் சொல்லுவோமா? இது எளிதில் மனதில் நிற்பதற்காக எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். சில காரியங்களை நாம ஆண்டவருக்கு ஏன் இது எனக்கு சம்பவித்தது, இது ஏன் இப்படி சம்பவித்தது? ஆமென். பவுல் இந்த வார்த்தையை எழுதும் போது எங்கிருந்து எழுதுறார் தெரியுமா? ஜெயிலிருந்து எழுதுறார். கட்டுண்டவனா எழுதுகிறார். ஆனால் அவருக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த நாளிலே ஆமென், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் பல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் எடுத்து தந்தார். இந்த வார்த்தையை படிக்கும் போதே இருதயத்திலே ஆவியானவர் பேச ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை நீங்க நம்பணும். கர்த்தர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்று பின்னாக தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. தேவனுடைய பெரிய நோக்கம் இருக்கிறது. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் பழக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றுதானே எரேமியா 29:11. அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? தேவனுடைய நினைவுகளில் தீமை இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சொல்லுங்க, தீமைக்கு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமைக்கு அல்ல. அப்ப தேவனுடைய நினைவுகள்ல என்ன கிடையாது அப்படின்னா தீமை கிடையாது. தேவனுடைய நினைவுகள்ல தீமை கிடையாது என்றால் நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள்
ஆமென். கர்த்தர் நினைத்திருக்கிறார், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆனா தேவன் போட்டிருக்கிற பாதை என்பது நமக்கு புரியாதது, புதிரா இருக்கும். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பு சகோதரர்களை திருப்பி அனுப்பிவிடும் போது அவங்கவுங்க பணப்பையும் அவங்கவுங்க சாக்கில் வச்சு அனுப்புவார். இது யாருக்கு தெரியாது? சகோதரர்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி வச்சு அனுப்பினார் தெரியுமா? ஆமே, இவங்க போற வழியில மிருகங்களுக்கு தீவனம் கொடுக்க சாக்கு பைய திறந்து பார்த்தா எல்லார் சாக்குல என்ன இருக்கு? பணப்பை இருக்கு. அப்படி நெஞ்சில கை வச்சுட்டாங்க. நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? திருப்பி 2 வருஷம் கழிச்சு போறாங்க, 2 வருஷம் நினைக்கிறேன். திரும்பி போகும்போது அந்த பணத்தோட போறாங்க. இப்படி இது நாங்க எடுக்கல, எங்க பையில இந்த பணம் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அங்க இருந்தவன் சொல்றாங்க, இது உங்களுக்கான புதையல் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு நடக்கிறத பார்த்தா தீமை மாதிரி இருக்கும். ஆனா நடந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது அது தீமை அல்ல. அதாவது ஒரு பாதையை கடந்த ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உபத்திரவப்படும் போது இது சொல்ல மாட்டாங்க. உபத்திரவப்படும் போது தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையா இருக்கும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் இல்லாமலே போயிடுவேன், ஏன் மௌனமா இருக்கிறீர்? இப்படி எல்லாம் கேட்பாரு. ஆனா அந்த ட்ராக்கை தாண்டினதுக்கு அப்புறம் அப்பாடா நல்லது, ட்ராக்கை தாண்டிட்டேன்னு இல்லை, நான் உபத்திரவப்பட்டது. அவருடைய நினைவில் தீமை கிடையாது, அவருடைய செயல்களில் தீமை கிடையாது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று. தேவனுடைய செயல்களில் தீமை கிடையாது. அது மட்டுமல்ல, தேவன் தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறவர் என்று ஆதியாகமம் 50:20 சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க யோசேப்பு கிட்ட. அப்படி வந்து நிற்கும் போது யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. அதைனா எதை? அத கொஞ்சம் கூட, அப்பொழுது நடந்ததை இப்பொழுது நடந்து வருகிறபடியே அப்பொழுது நடந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அந்த முடிவு இருக்குல்ல, முடிவு. எனவேதான் யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நடந்தது இப்பொழுது நடந்து வருகிறபடி. அப்படின்னா இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறது, சில வருடங்கள் கழித்து நம்ம இப்படி சொல்ல போறோம், எனக்கு சம்பவித்தது. எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? புரியாதவனுடைய புலம்பல் இது. எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் சொல்லுவான், அவன் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவன் தரித்திரனாய் இருந்தாலும், அவன் தாழ்ந்திருந்தாலும், அவன் பட்டினியாய் இருந்தாலும் சொல்லுவான், எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 63:14 கர்த்தர் அப்படித்தானே நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அவன் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவர் உம்முடைய ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்றல்லவா சொல்லி இருக்கணும். அவரால் நடத்தப்படும் போது நமக்கு நன்மை உண்டு.
அந்த நன்மையை அனுபவிக்கிறதுனால தானே இன்னும் அவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல இன்னொரு பெரிதான திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம், என்ன நோக்கம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி. இதே வார்த்தை தான் பவுல் சுவிசேஷ மொழியில சொல்றாரு, சுவிசேஷம் பிரபலமாகும்படி. சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம், வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல்னா என்ன? ஜீசஸ் தான், இயேசுவை பற்றிய சுவிசேஷம். காஸ்பல்னால என்னன்னு கேட்டா சொல்லணும், ஜீசஸ் சொல்லணும். அப்ப அங்க அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது, அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது, அவரை குறித்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. எனக்கு சம்பவித்தது, எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது, என் வாழ்க்கையில ஏன் இப்படி சம்பவித்தது? ஆமென். பல கேள்விகளோடு சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில இதை அறிக்கையிடும்படிக்கு ஆவியானவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், என் நினைவுல தீமை இருக்கும் நீ நினைக்கிறியா? இல்ல ஆண்டவரே. என் செயல்கள்ல தீமை இருக்கும் நீ நினைக்கிறியா? இல்ல ஆண்டவரே. அப்போ இப்போ உன்னை சுற்றி நடக்கிற காரியம் தீமையா இருந்தாலும் அதை நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன் நினைக்கிறியா? நம்புறேன் அப்பா. அப்போ நீ சொல்லு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. ஹல்லேலூயா. யோபு நண்பர்களில் ஒருவன் யோபுவை பார்த்து இப்படி சொல்லுகிறான். யோபு புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? என்ன அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? அடுத்த வசனம், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்போ ஒரு காரியம் தெளிவா, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஆண்டவருக்கு எல்லாமே கிளியரா தெரியும். என் வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரை தப்பு பண்ணவே இல்லை. வலது கரத்தை உயர்த்தி இந்த வேர்டை அப்படியே நம்பி சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் ஆண்டவர் இதுவரை தப்பு பண்ணவே இல்லை. நினைக்கிறீங்களா அப்படி? அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. அப்படி ஒரு பொறாமை வருதுனாலே நம்ம ஆண்டவரை தான் கொஸ்டின் பண்றோம். ஆமென். 1ஆம் தேதி காலையிலேயே ஜெயில இருக்கிற ஒருத்தனுக்கு சாட்சி தான் போயிட்டு இருக்கு. அது காலையிலேயே கொண்டு வந்து எங்களை ஜெயில அடைக்கிறாங்க. இல்ல, ஆவியானவர் பேசுகிறார். நீ சொல்லு ஜனங்கள்ட்ட, என் வாழ்க்கையில் ஆண்டவர் தப்பு பண்ணவே இல்லை. ஆமென். மாறா பக்கத்துல மரத்தை வளர விட்ட ஆண்டவருக்கு அந்த மாறாவில் 2 கொப்பை முறிச்சு போட தெரியாதா? ஆமென். ஒரு மரத்தை வளர விடுறது கஷ்டமா, மரத்தை முறிக்கிறது கஷ்டமா? எது சாத்தியம், எது அசாத்தியம்? உண்டாக்குறது அசாத்தியம், அழிக்கிறது சாத்தியம். மர கிளைகளை முறிக்கிறது சாத்தியமானது. ஆனா ஒரு மரத்தை அந்த இடத்துல உண்டாக்குறது என்பது அசாத்தியமானது. ஹல்லேலூயா. மோசே, ஆரோன் என்பவர்கள் கையால் தான் கர்த்தர் நடத்துகிறார். மோசே போய் மரத்தை நட்டுட்டு வரல. மோசேக்குலாம் மேட்டரே தெரியாது. அசாத்தியமானதை செய்துவிட்டு சாத்தியமானதை செய்யாம பேசாம இருக்கிறார். சிலது சம்பவிக்கணும், சிலது சம்பவிக்கணும். நீ அந்த மாறாவை டேஸ்ட் பண்ணணும். எதுக்காக நான் டேஸ்ட் பண்ணணும்? அடுத்த தலைமுறைக்கு நீ சொல்லணும்.
உனக்கு அடுத்த தலைமுறை. இனி அந்த தண்ணீர்ல மரத்தெல்லாம் வெட்டி போட்டாச்சு. இப்ப அந்த தண்ணி எதுவா மாறிச்சு? மதுரமா மாறிட்டு. இனி யார் அந்த தண்ணியை குடிச்சாலும் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் தெரியாது தெரியுமா? கசப்பு தெரியாது. அது போலதான் இது ஏற்கனவே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேச வைத்தார். அது போலதான் சில காரியங்கள் நமக்கு தேவன் சம்பவிக்க அனுமதிக்கும் போது, சாலமோன் சொல்லுகிறார், எனக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பன் அவ்வளவு யுத்தத்தை ஃபேஸ் பண்ணார். தேவனுடைய பார்வையில் நம்முடைய தலைமுறைகள் இருக்கிறது. அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்கிறார், இரக்கத்தை காக்கிறார். நம்ம ஒரு தலைமுறை பார்த்தா போதுங்கிறதுல இருக்கிறோம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். எனவே ஆண்டவர் அவர் தம்முடைய எல்லா செயல்களையும் குறித்து ஏன் காரணம் சொல்லல? யோபு 9வது அதிகாரத்தில் யோபுவே சொல்றார் பாருங்க, 16வது வசனத்தை பாருங்கள். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் எனக்கு விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நான் நம்பேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வாழ்க்கையில வரும்போது இனி அவர் எனக்கு ஆன்சர் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன்ட்டார். நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது, சில காரியம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சில காரியங்கள் சம்பவிக்கிறது நிமித்தம் தேவனுடைய நம்மை குறித்த மகத்தான திட்டம் அங்கே நிறைவேறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கடந்த நாள் கன்வென்ஷன்ல ஆண்டவர் அதை சொல்ல வைத்தார். ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்ல அநேக பூக்கள் அலங்கரித்து வைத்திருந்தாங்க. அந்த பூக்கள் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? அந்த பூக்கள் இல்லைன்னா கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குமா? நடக்கும். ஆனால் நான் ஒரு மைக்கு யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அந்த மைக் எதுக்காக? அவசியத்துக்காக. அது இல்லைன்னா எனக்கு நானே பிரசங்கம் பண்ணி போக வேண்டியதுதான். நம்மை தேவன் கூட்டி சேர்த்தது அலங்காரத்துக்காக அல்ல, அவருடைய அவசியத்துக்காக. அவருடைய அவசியத்தை சபையில் ஆள் சேர்க்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. பரலோகத்தில் இடம் நிறைய இருக்கு, சும்மா ஆள் சேர்க்க அழைக்கல. நான் அவருக்கு அவசியம், நீங்க அவருக்கு அவசியம். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மை செய்வது, ஆண்டவர் சொல்றார் நான் தீமை செய்வேன் நினைக்கிறியா? இல்ல. ஆமென். அவசியம். அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று இருக்கிறது. ஏன்? அன்னாள் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மையில அவருடைய அவசியம் இருக்கிறது. சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்கல கொஞ்ச நாளைக்கு. ஏன்? அதில் அவருடைய அவசியம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை நமக்கான நன்மையை கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, என் தேவனுடைய அவசியமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியும், லாசரு மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் கழித்துதான் அங்கே போகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். லாசரு என்பவன் வியாதியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வியாதியா இருந்த செய்தியை இயேசுவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன், இந்த வேடம் மனசுல நல்ல ஆழமா பதிச்சு வச்சிருங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருந்தாலே நமக்கு எதுல டவுட் வரும் தெரியுமா? ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரான். ஆனா இந்த சகோதரிகளுக்கு அந்த டவுட் இல்லை. நீர் சிநேகிக்கிறவன், உம்மை நேசிக்கிறவன் கூட சொல்லல. ஏன்னா லாசரு இன்னும் ஒழுங்கா ஆண்டவரை நேசிக்கல. இதுக்கு முன்னாடி இயேசு வீட்டுக்கு வரும்போது மார்த்தாள் பணிவிடை செய்தாள், மரியாள் பாதத்துல உக்காந்தாள். லாசர் எங்க போனாரு? இல்ல. சிலரை உள்ள கொண்டு வர என்ன செய்யணுமோ அதை செய்வார். அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, பந்தியில நல்ல பிள்ளை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். யாரு? லாசர். அதனால நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க,
லாசருக்கெல்லாம் வராம இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கர்த்தர் உள்ளே கொண்டு வருவார். உங்களை கர்த்தர் நேசிப்பது உண்மையானால் உங்க கூட இருக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். என்ன ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமே. நம்மளே டிசைட் பண்ணிடுவோம், ஆண்டவருக்கு என்னதான் பிடிக்கும், என் மனைவியை பிடிக்காது. அப்படி இல்லை, என்ன பிடிக்கும், அதனால என் குடும்பத்தை பிடிக்கும். லோத்தை காப்பாற்ற போன தூதர்கள், ஒரு தூதர்கள் சொல்றாங்க, யாராவது இருக்கிறாங்கன்னு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க, உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ள. ராகாவு காக்கப்படும் போது ராகாப்ட சொல்றாங்க, உன் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு. என்ன என் ஆண்டவருக்கு மார்த்தாள் இடத்துல ஃபர்ஸ்ட், மார்த்தாள் இடத்துல தான். ஏன்னா மார்த்தா தான் ஃபர்ஸ்ட் போய் இயேசுவை கூட்டிட்டு வரும். அடுத்து மரியாள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் ஆண்டவருடைய அன்பை இதுல பார்க்க முடியும். மார்த்தாள் இடத்துல அன்பு வைத்தார் சொன்னா மார்த்தாள் என்ன பண்ணா கேட்டா மார்த்தாள் பணிவிடை செய்தார். மரியாள் இடத்துல அன்பு கூர்ந்தார்னு கேட்டா மரியாள் என்ன பண்ணா, மரியாள் பாதத்தில் இருந்தா. லாசர் இடத்துல அன்பு கூற லாசர் என்ன பண்ணா, லாசர் ஒண்ணுமே பண்ணல. என்னது அர்த்தம், கர்த்தர் முந்தி அன்பு கொண்டு இருக்கிறார். நான் இது பண்ணதுனால அவர் என்னை நேசித்தார் என்றல்ல, அவருடைய நேசம் என்னை இதெல்லாம் பண்ண வைக்குது. இப்போ கர்த்தர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிற செய்தி வருகிறது. 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அப்ப இது வேணும் தானே பண்றார். அப்ப ஆண்டவரே, நான் கேட்காம இருந்தா கூட நீங்க ஒருவேளை வீடு விசிட் பண்ணிருப்பீங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் அப்படியா புறப்பட்டாலும் பார்க்க வேண்டாம். பேதுரு உட்காரு உட்காரு உட்காரு. அறிந்தும் அமைதியா இருக்கிறார். ஏன் அறிந்து அமைதியா இருக்கிறார்? சிலது அங்க சம்பவிக்கணும். தெரியும். அவர் வியாதியா இருக்கும் போது வந்திருக்கலாம். நேசிக்கிறவன் தானே. அறிந்தும் அவன் வியாதியா இருக்கிற நியூஸ் வருது, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது, அப்போ மேட்டர் தெரிஞ்சிட்டு அறிந்த பிறகு அவன் வியாதியா இருக்கிறதாக பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழம் இருக்கிறது. வியாதியா இருக்கிறதாக கேள்விப்பட்ட பொழுது அப்போ திருப்பி 2 நாள் அவர் தங்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவன் வியாதியா இருக்கிறான். அப்போ அவர் வேற ஏதோ அலுவல்ல இருந்ததுனால வராம இல்ல, வேணும்னே வராம இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நாம சிலது சம்பவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றார் அது சம்பவிக்கட்டும்ங்கிறார். இது அக்செப்ட் பண்றது ரொம்ப கடினமானது, புரியாதது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், யோபுவின் காலத்தில் 1000 பேர்ல 1,00,000 பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் யோபு பேசப்படுகிறான். ஏன்? அவன் தேவனுக்கு அவசியமானவன். யோபுவே சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதனாலதான் சொல்றேன், என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகுது. அப்படி சாப்பிடக்கு முன்னாடி அப்படிங்கிறார். சில காரியத்தை நினைக்கும் போது அப்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்படி என் போஜனத்துக்கு முன்னே. யோபு 3:24 எடுக்க வேண்டாம், நேரம் போகிறது சொல்லி விடுகிறேன். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாது. ஏன்? அடுத்த வசனத்தில் சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு ஏன் இது சம்பவித்தது. அவன் வியாதியா இருக்கிறான். வியாதியா இருக்கிறத இயேசு கேள்விப்பட்ட போது பின்னும் 2 நாள் தங்கினார் இருக்கு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, செபனியா 3:17 அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல தங்க போயிருக்கலாம். அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுகிறது.
18வது வசனத்தை பாருங்கள். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. அப்போ இயேசு தூரமாலாம் இல்லை, அடுத்த தெருவில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த தெருவில் தான் இருந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறார். ஆமா, சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற செயல்கள்லாம் பார்த்தா, ஆனா பைபிள் அழகா எழுதியிருக்கிறது, அவர் அன்பா இருந்தார். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, போங்க ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. சில காரியங்கள் ஏன் நடந்தது, எதனால நடந்தது, கேள்வியோடு என கேட்கிற அன்பு உள்ளமே, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அல்ல, கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் பேதுரு கிட்ட. பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டும் போது இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நீ பட்டயத்தை எடுத்து பையில போடு. நான் கேட்டா பிதா தூதர்களை அனுப்பாமல் இருப்பார் நினைக்கிறியா? ஆனா அப்படி நடந்தா இவைகள் இப்படி எல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்பது எப்படி நிறைவேறும்? சில காரியம் சம்பவிக்கணும்னு பிதா பிளான் போடுறார். ஏன் அப்படி சம்பவித்ததுனால தான் அங்க சுவிசேஷம் பிரபலமாகி இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலது சம்பவிக்கணும். சில பாதையில தேவன் நடத்தும் போது, நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்க போகிறோம். அப்படி நிற்கும் போது கர்த்தர் நம்மை அந்த பரலோக கூட்டத்திலே நம்மையும் கனப்படுத்த விரும்பி, ஹல்லேலூயா, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாம் அங்கே நமக்கு மேன்மையை கொண்டு வராது. இந்த பூமிக்குரிய நன்மைகள் பூமியோடு முடிந்துவிடும். இந்த பூமியில வாழ்வதற்கு என்னென்ன நன்மை தேவை அதையெல்லாம் தேவன் தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் என்று இருக்கிறது அல்லவா? ஆமே. நிறைய நிறைய காரியம் நமக்கு புரியல, நமக்கு தெரியல. ஆண்டவர் அறிந்த அமைதியா இருக்கிறார். மத்தேயு 26:54 கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி செய்வேன் ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது. எழுதிட்டீங்களா ஆண்டவரே? மாத்துங்கப்பான்னு சொல்லல, என்ன மாத்துங்கப்பான்ட்டார். இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூட ஆண்டவர் எழுதிட்டார். நம்ம கேட்கிறோம் ஆண்டவர், ஆண்டவர் இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ல, இல்லம்மா நான் இப்படி எழுதிட்டேன். ஓகே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஏன்னா நம்ம இதுலதான் நான் அவரை எந்த அளவுக்கு நம்புறேன். அக்கினி 7 மடங்கு அதிகமாகும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்புறாங்க. எரிதியில் வீணால் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നതോ തീലല്ല, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? முடி கூட கருகல. கருகலன்னு மட்டும் இல்ல, அந்த அக்னி ஸ்மெல்லு கூட அவங்க கிட்ட இல்ல. நேபுகாத்நேச்சர் வெளியே வந்து மனத்தை பார்க்கிறார், ஸ்மெல்லு கூட இல்லை. எவ்வளவு நல்ல தேவன். அப்ப ஏன் ஆண்டவரே அக்னி 7 மடங்கு அதிகமாக்குறீங்க? சம்பவிக்கட்டும், சுவிசேஷம் பிரபலமா. நீ சொன்ன நீ உன் தேவனை உயர்த்தி சொன்ன, நீ உயர்த்தி சொன்னது கேட்டு யாருக்கு பிடிக்கலையோ அவன் அடுத்து சொல்ல போறான், இவர்களுடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் அறிந்தும் அமைதியா இருந்தார். யோவான் 11:4 பார்க்கும்போது இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. எனவேதான் கர்த்தர் அலோ பண்ணார், இல்லைன்னா அனுமதிச்சிருக்க மாட்டார்.
நம்ம கேட்டா சொல்லுவோம் இது மரணத்துக்கு ஏதுவானது என்று. ஆமென். மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று. ஆனா அவற்றை இல்ல இல்ல நோ 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 நீங்க நினைக்கிறது மாதிரி. ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்ணீங்க? நீ ஒண்ணு நினைக்கிற தெரியுமா, அது அதை மனசுல வச்சுட்டு உன் வாழ்க்கையில நடந்ததை நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் நினைக்கிறது வேற. இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. சொல்லிட்டு சொல்ற தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அப்போ அறிந்தும் அமைதியா இருந்தவர் இப்போ எதுக்கு ஏதுவானதுன்னு புரிந்தும் புறப்படாமல் இருக்கிறார். ஆமென். கப்பல்ல சீஷர்களோடு பயணிக்கும் போது காற்று அப்படி அடிக்குது, அவர் அழகா தூங்கிட்டு இருக்கிறார். சீஷர்கள் வந்து உமக்கு கவலையே கிடையாதான்னு கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது. வேணும்னு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. தெரிந்து 2 நாள் திருப்பி இருந்தார். அப்ப நான் கேட்காம இருந்திருந்தா கூட வந்து என்னை காப்பாத்தி இருப்பீங்க. ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம் உமக்கு. ஆண்டவரே எல்லாம் கைவிட்டு போகுது ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. என்ன போட்ல இவ்வளவு புலம்பிட்டு இருக்கும் போது அவர் போட்ல தான் இருந்தார். எங்க பரலோகத்துல தூதர்கள் புலம்ப மாட்டாங்க, துதிப்பாங்க. அதை விட்டுட்டு 12 பேர் போட்ல புலம்பிட்டு இருக்கிறாங்க. அங்க தலையை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. புலம்பல் இருக்கிற இடத்துல தூக்கம் வருமா? அவர் தலையணை வைத்து தூங்கினாராம். அங்க யாரோ ஐயோ இவங்களா, இவங்க கொஞ்சம் காத்தடிச்சாலே புலம்புவாங்க, ஐயோ இங்க வேண்டாம் இங்க வேண்டாம். ஆமென். வேதத்துல மொத்தம் 5 புலம்பல் உண்டு. அந்த 5 புலம்பல 5 மணி நேரம் தேடுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆமென். எடுக்கும்போது புலம்பல் வந்தாலே ஏசப்பா பலன் தாரும். ஆமென். அவருக்கு புரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மை அறிந்தவர் மட்டுமல்ல, நம்மை புரிந்தவர். இது தேவனுடைய மகிமை விளங்கணும், தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படணும். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஆண்டவர் ஒருத்தங்களை நேசிக்கிறாங்கன்னா அவர்கள் மூலமாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். பைபிள்ல ஃபுல்ல சோதனையின் பாதையில் நடத்தப்பட்டவர்கள் யார் பாருங்க? அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். தானியேல் சிங்கக்கவில தூக்கி போட்டாங்கல்ல, அடுத்த நாள் ராஜா, அடுத்த நாள் அதுக்கு தானியேல் சிங்கக்கவில தூக்கி போடப்பட காரணமா இருந்த எல்லாரையும் தூக்கி போட்டான்ல. அப்ப ராஜா முந்தின நாள் இதை பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்க கூடாதா? பண்ணியிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல? கர்த்தர் இதை அனுமதித்தார். இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் எல்லாரையும் சொல்ல வைக்க போகிறார், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும், அனுமதித்ததெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, நடத்திடும் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடி. ஆமென், ஆமென். நேரம் போகிறது, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் பாருங்கள் என்றார். அவர் போகிறார். கிரியை செய்யும் வேலை அது. நேரா வீட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்கு போகாம வெளியே நிற்கிறார்.
வெளியே நிற்கும் போது நியூஸ் வருது, மார்த்தாளுக்கு இயேசு வந்து இருக்கிறார். மார்த்தாள் போய் பேசுறாங்க. அதன் பிறகு மரியாளை போய் கூப்பிடும் போது இயேசு எங்க தான் நிற்கிறார் தெரியுமா? ஆமென். 11:30 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். ஒரு முக்கியமான செய்தி இங்கே ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். 31வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவளுடைய வீட்டிலே அவளுடனே கூட இருந்து, அவள்னா யாரு? மரியாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். அவ எங்க போனா தெரியுமா? இயேசு கிட்ட போனா. இயேசு கிட்ட அவ எப்படி போறா? அழுதுட்டு போறா. அழுதுட்டு போகும்போது கூட அவ பின்னாடி 10 பேர் வராங்க. ஆமென். என்னது அர்த்தம்? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கு கூட 10 பேர் அவரிடத்துல கொண்டு வரும். ஆமென். நீங்க ரொம்ப அழுது 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 பெரிய அற்புதம்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனாலும் உங்க குடும்பத்தில் இருக்கிற 3 பேரை 4 பேரை 5 பேரை கொண்டு வந்துட்டீங்கல்ல. நீ அழுதே கொண்டு வந்துட்டேன்னா அடுத்து அவர் செய்ய போகிற அற்புதத்துல சகோதரிகளே, உங்கள் எத்தனை நாட்கள் கண்ணீர் இன்னைக்கு உங்க குடும்ப சபையில இருக்கு. சகோதரர்களே, உங்கள் எத்தனை நாட்கள் கண்ணீர் இன்னைக்கு உங்க குடும்ப சபையில இருக்கு. எவ்வளவு அழுதுருப்பீங்க, எவ்வளவு அழுதுருப்பீங்க. இவங்கெல்லாம் எப்படி ஏதாவது அற்புதம், ஒரு அற்புதம் பார்க்கல, அழுது 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 அழுது. ஆமென். இப்ப அழுது கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஹல்லேலூயா. ஏன் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாவற்றுக்கும் சம்பவிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, அங்கே அத்தனை கண்கள் காண கர்த்தர் லாசருவை வெளியே கொண்டு வந்தார். லாசரு வெளியே வந்த போது 45வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் ஆனார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற மரியாளே, மார்த்தாளே, நீ அழுவதை பார்த்தவர்கள் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை கண்டு இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைக்க போகிறார்கள். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளிடத்திலே வந்திருந்து என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? அவ அழ போறான். நேத்து அவ அழதான் போனா, முந்தானத்தை அழதான் போனா. நம்ம எங்க போனாலும் நம்ம பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, எங்கேயோ போயிருந்து அழ போறா, எங்கேயோ போயிருந்து அழ போறா, எங்கேயோ போயிருந்து அழ போறான். அதை பார்க்கறதுக்குன்னு வராங்க. அப்படி வரவங்க இப்போ அவள் அழுகிறதை எல்லாம் பார்த்தது, அவள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்கிறாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. நான் அழுகிறதை கண்டவர்கள் என் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை பார்க்க போறான். ஆமே. ஆண்டவரே, இது ஏன் இப்படி சம்பவித்தது? நம்முடைய வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஏன் என்று பல காரணங்களை சொல்லுவாங்க. நமக்கும் நிறைய காரணம் வரும். ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கணும், ஆண்டவர் இது ஏன் இப்படி சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும்ல, அதை எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நான் ஃப்ரீயா இருந்துருவேன். ஏன் என் வாழ்க்கையில் சில காரியம் டிலே ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஏன் இன்னும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இன்னும் நீங்க புறப்படாம இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆவியானவரே, ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை எடுத்து நமக்கு தெரிவிக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்?
இந்த ஒரு வசனம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன், மீதி நாளை கேட்கலாம். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எனக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் தான் அவருடைய பிரேயர் ரூம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவர் உள்ளத்தில் இருந்து எனக்குள்ளே இருந்து அவர் தேவனுடைய ஆழங்களை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? மனதில் ஆழமாய் எழுதி கொள்ளுங்கள், என்னை குறித்து தேவனுடைய நினைவில் தீமை கிடையாது, என் வாழ்க்கையில் தேவனுடைய செயல்களிலும் தீமை கிடையாது. அப்படி தீமையாய் மனிதன் செய்தாலும் அதை தேவன் நன்மையாய் தான் மாற்றுவார். அப்படி இருக்கும்போது இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது. இயேசுவின் ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில் மட்டும் பிதா கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருந்தார்னா, பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கிருங்க, கேட்ட நேசகுமாரன் பிதா நோ சொல்ல மாட்டார். ஆனா அந்த இடத்துல அவர் எப்படி கேட்டார் தெரியுமா? உம்முடைய சித்தத்தின்படி. பேதுரு கத்தி எடுக்கிறான். பேதுருவே கத்தி எடுக்கும் போது பிதா பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? பேதுருட்டா தான் சொல்றேன், நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் அப்பா அனுப்ப மாட்டார் நினைக்கிறேன். ஆனா அப்படி நான் கேட்டு அவர் அனுப்பினா இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது எப்படி நிறைவேறும்? எதுக்காண்டவர் அப்படி சம்பவிக்கணும்? பேதுருவே, நான் ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சொல்வதற்கு பதிலாக இது அநேகருக்காக சொன்னது ஞாபகத்தில் இருக்கா பேதுருவே? ஆமே, அநேகர் இதனால வரப்போறாங்க தேவனுடைய ராஜ்யத்துல. தேவ பிள்ளையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த அழுகையின் பள்ளத்தாக்கு உங்க குடும்பத்தை இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் நிக்க வைக்கணும்னா நாளைக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே சம்பவித்தது எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் அப்படியே கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படியிட்டு நடத்திடும். ஆமென். ஓர மாமா ஷேல மாமரா சனரலரியாதரா. அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. மாமா ஷேரே செய்து முடிப்பேருங்க. உங்க ஆமென். Glory உம்மால் கூட. Hallelujah உம்மால் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் உருவாக்கினீர். Glory Jesus. சொல்லுங்க, என் வாழ்விலும் நீ கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் சொல்லுங்க, சொல்லுங்க, அவரை உயர்த்தி பாடுங்கள், அவரை உயர்த்தி சொல்லுங்க.
சம்பவித்தது நன்மைக்காக. சுவிசேஷம் பிரபலமாவதற்கு உனக்கு இப்படி சம்பவித்தது. நாளைக்கு அநேகர் இதை கண்டு விசுவாசிக்க போறாங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை கண்டு அநேகர் விசுவாசிக்க போறாங்க. அநேகர் இனி கிறிஸ்துவனிடமாய் திரும்பும்படியாய் உன்னை உருவாக்கி நிறுத்தவே. ஷலமா கரமாமா. ஆமென், ஆமென், ஆமென். 2 நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் வந்திருந்தா அவன் வீட்டுல போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார். அது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப வெளியே வைத்து ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை தலைக்கு மேல போக விடுறாருனால புரிஞ்சுக்கோங்க, சுவிசேஷம் பிரபலமாக போகிறது. சுவிசேஷம் பிரபலமாக போகிறது. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லு. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து துவங்கும்படி கிருபை செய்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீரப்பா. நாங்க உங்களை முழுமையா நம்புறோம். எங்க வாழ்க்கையில நீர் அறிந்தும் அமைதியா இருக்கிறது, புரிந்தும் புறப்படாமல் இருக்கிறது. எங்க வாழ்க்கையில நீர் செய்ய போகிற மகத்தான செயலின் நிமித்தம் அநேகர் உம்மை அறிந்து கொள்ள போகிறார்கள். அநேகர் உம்மிடம் விசுவாசம் வைக்க போகிறார்கள். அப்பா நன்றி, நன்றி தகப்பனே. எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏன் இப்படி சம்பவித்தது என்கிற கேள்விக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறேன். எங்களை நீர் உம்முடையவர்களாய் நிறுத்தியிருக்கிறீர். உம்முடைய மகத்தான திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில வைத்து எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கிரியை நடப்பித்து வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் ருசித்தறிய செய்வீராக. கண்மணி போல காத்துக்கொள்ளும். இந்த மாதம் எல்லாருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இவர்கள் மூலம் சுவிசேஷம் பிரபலமாகட்டும். உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகட்டும். காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை அப்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.